அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 10வது பாவகம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் திருமண பொருத்தத்திற்காக நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தசவித பொருத்தங்கள், தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ரசி பொருத்தம், யோனி பொருத்தம்னு சொல்லி தசவித பொருத்தங்கள், நட்சத்திரத்தை வச்சு பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தோஷங்கள், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், விஷகன்னிகா தோஷம், வதை, 22வது நட்சத்திரம் வதை, இந்த மாதிரியான நிறைய செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியான நிறைய முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தும் ஒரு ஜாதகத்துக்கு 12 பாவகங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா லக்னம் ஜாதகர், 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகோதரம், 4ஆம் இடம் தாயார், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், இப்படின்னு 12 பாவகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 பாவகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பொருத்தி பார்க்கணும், அதாவது ஒருத்தருக்கு ஒரு பாவகம் எப்படி இருந்தா இன்னொருத்தருக்கு அந்த பாவகம் எப்படி இருந்தா சரியா பொருத்தமாக அமையும், ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பாவக பொருத்தத்துல 10வது பாவகத்தை வச்சு திருமண பொருத்தம் எப்படி ஒருத்தருக்கு பார்க்கணும், ஒருத்தருக்கு 10வது பாவகம் எப்படி இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம். அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம். கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க 10ஆம் இடம். 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன வச்சுங்க, ஜீவனம், வாழ்க்கையை அதாவது உத்தியோகம், புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது ஜீவனம். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும். இந்த வாழணும்னா ஏதாவது ஒரு ஜீவனம், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இல்லையா? அந்த 10ஆம் இடங்கிறது அவ்வளோ முக்கியமான இடம். ஜீவனம் செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை ஓடும் இல்லையா? அப்போ இந்த 10ஆம் இடங்கிறது பதவியை சொல்லக்கூடிய இடம். மாமியார் அவங்களுடைய அனுகூலங்கள், அவங்களோட வழி உதவிகள் கிடைக்குமா, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை வச்சு தான் அவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். தொழிலில் அவர் வீட்டில் எப்படி இருந்தாலும் தொழிலில் அவர் சுறுசுறுப்பாக செயல்படுவாரா, தொழிலில் சாமர்த்தியமாக செயல்படுவாரா, தொழிலில் எப்படி அவர் செயல்படுவார், சோம்பேறியாக செயல்படுவாரா, இது எல்லாமே 10ஆம் இடம் தான் சொல்லும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராஜ கிரகங்களாய சூரியன், செவ்வாய், இந்த 2 கிரகம் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 2 பேரும் திக்பலம் அடையும். 10ஆம் இடத்துல சூரியனும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா திக்பலம் அடையும், வலுவான நிலையில் இருக்கும். அவர் ஆட்சி உச்சம் இல்லைன்னா கூட ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருந்தால் திக்பலம், தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்லாம் 10ல் நீச்சமாக இருந்தால் கூட அது தசம அங்காரகாவா செயல்படும். அதே போல பார்த்தீங்கன்னா சூரியனா 2மே ராஜகிரகம். அப்போ சூரியனும் செவ்வாயும் 10ல் இருப்பது தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடங்கிறது அதாவது இயங்கணும்னா நல்ல கிரகம், அதாவது சுபகிரகத்துடைய தொடர்பு இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜகிரகங்களுடைய அதாவது சூரியன், செவ்வாய் போன்ற இந்த மாதிரியான கிரகங்களுடைய பலம் இருக்கணும் 10ஆம் இடத்திற்கு. அப்போ அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரவில் பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருந்தால் கூட இரவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது செவ்வாய்க்கு அவ்வளோ முக்கியமான இடம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை வச்சு தான் அவர் தொழிலில் எப்படி செயல்படுவார், சோம்பேறியாக இருப்பாரா, இல்லை தொழிலில் வேகமாக தொழிலை முன்னேற்றக்கூடிய செயல்திறனாக இருப்பாரா, அவர் பாவ செயலை செய்வாரா, புண்ணிய செயலை செய்வார். இப்போ பாப கிரகம் இருந்ததுன்னா பாவ செயல் செஞ்சு ஜீவனம் செய்வார். எல்லாரும் கரெக்டாக சரியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்ல தொழிலாகவே செய்யணும்னு இல்லைல்ல, பாவ தொழில் செய்யணும் பாவகிரகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். பாவ தொழில் செய்தாவது ஜீவனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணுக்கு 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா ஆணுக்கு 10ஆம் இடமா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சிதம்பரமாக இருக்கும். அங்கே சிவபெருமான் ஆட்சியாக இருப்பார். அதுவே ஒரு ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்தில், கணவன் மனைவி ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தை விட பெண் ஜாதகம் 10ஆம் இடம் வலுவடையுது அப்படின்னா அங்கே அது மதுரையாக இருக்கும். அங்கே மீனாட்சி ஆட்சி செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பெரும்பாலும் ஆண் ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுவடைவு தான் சிறப்பு. இதுவே இப்போ 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகம் வலுவிழந்து 10ஆம் இடம் பெண்களோட ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா அதில் குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, சுபகிரக தொடர்பு இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலு இழந்து போச்சு, அதாவது பகை நீச்சம், 6, 8, 12ல் மறைவு, இந்த மாதிரியான அந்த கிரகம் வலுவிழந்துடுச்சு, 10ஆம் இடம் வலு இழந்து விட்டது அப்படின்னா
அவருக்கு சேர்க்கக்கூடிய மனைவியோட ஜாதகத்துல 4ஆம் இடம். ஏன் அப்படின்னா இவருக்கு 10ஆம் இடம்னா வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல இவருக்கு அங்க 10ஆம் இடம் எதுன்னா அவருக்கு 4ஆம் இடம். அப்ப வாழ்க்கை துணை ஜாதகத்துல 4ஆம் இடம் வலுவான ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் இந்த மாதிரியான நல்ல வலுவான நிலையில இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கும்போது தொழில் வளர்ச்சி, திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவர் சும்மா சுத்திட்டு இருந்தா கூட திருமணத்துக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல 10ஆம் இடம் வலுவடைந்த ஆண் ஜாதகத்துல இருக்குன்னு வலு இழந்து இருக்குன்னா 4ஆம் இடம் வலுவடைந்த ஜாதகத்தை சேர்க்கிறது தான் சிறப்பான பலனாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தை பாவக பொருத்தத்துல இந்த 10வது பாவகத்தை வச்சு பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் வலுவடைய ஒருத்தருக்கு 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடம் வலுவுள்ள ஜாதகத்தை சேர்ப்பதுதான் அவர்களுடைய தொழிலுக்கும் ஜீவனத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.